வணக்கம். இனியும் இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்து வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது புரதம், குறிப்பாக சைவ புரதம் எந்த வகையில் மிகுந்த நன்மை பயக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். சைவ புரதம் அப்படின்னா என்ன? நம்ம வெஜிடேரியனில் இருக்கக்கூடிய புரதம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா, இன்னைக்கு புரோட்டீன் அப்படின்னாலே நிறைய பேர் நான்வெஜ் புரோட்டீன் தான் ஹையஸ்ட் புரோட்டீன், அதில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய அபிப்பிராயமாகவும் இருக்குது. அதுதான் சொல்லவும் படுது. ஆனால் சைவ புரதம் மிகுந்த மேன்மை வாய்ந்தது. அசைவ புரதத்தை காட்டிலும் சில அட்வான்டேஜஸ் சைவ புரதத்தில் இருக்கு. அப்போ வெஜ் புரோட்டீனில் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? முதல்ல இப்போ நம்ம ஒரு புரதம் சார்ந்த விஷயம் எடுக்கிறோன்னா அதில் கண்டிப்பாக நார்ச்சத்து அப்படிங்கிறது இருக்கணும். அசைவ புரதத்தில் அந்த நார்ச்சத்து கிடையாது. ஆனால் வெஜிடேரியன் புரோட்டீன் நீங்கள் எடுக்கும் பொழுது அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நார்ச்சத்து இருக்குது. அதனால் புரோட்டீனோட முழுமையான தன்மை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் முழுமையும் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், அசைவம் நிறைய சாப்பிட்றவங்க கிட்ட கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வெஜிடேரியன் புரோட்டீன் எடுக்கும் பொழுது அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போது குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடையாது. அப்போ கேஸ்ட்ரைட்டிஸ், ப்ளோட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வெஜிடேரியன் புரோட்டீன் ஃபைபர் ரிச்சாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போது ஒரு புரதம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா, அந்த புரோட்டீன் எடுத்தால் வெயிட் லாஸ் வரணும் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அசைவ புரதம் எடுக்கும் பொழுது உடல் எடை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சைவ புரதம் எடுக்கும் பொழுது, வெஜ் புரோட்டீன் நீங்கள் எடுக்கும் பொழுது உடல் எடை நன்றாக குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் மருத்துவ ஆய்வு. இப்போது நம்ம ஒரு புரோட்டீன் எடுக்கிறோம் அப்படின்னா அதனால் நமக்கு முழுமையான நன்மை தானே கிடைக்கணும். இப்போ நீங்கள் நான்வெஜ் புரோட்டீன் நிறையா சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இறைச்சி வகைகள் நீங்கள் நிறையா சாப்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுடைய கொலஸ்ட்ராலோடைய அளவை கூட்டும் இல்லைங்களா? இது நமக்கு தெரிஞ்சது தானே. ஆனால் சைவ புரதம் எடுக்கும் பொழுது அதில் 0 கொலஸ்ட்ரால். அப்போ உங்களுக்கு கொழுப்பு சத்து ஏறாது ரத்தத்தில். இப்போ அந்த வகையில் சைவ புரதம் ரொம்ப மேன்மையானதாகவும் இருக்கு. இப்போ நமக்கு ரத்த அழுத்தம் கூடாமல் இருக்கணும். நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்க கிட்ட பிபி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவர்கள் என்ன அறிவுரை கொடுக்குறோன்னா, அசைவம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அப்போ தான் பிபி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் சைவ புரதம் பொறுத்த வரைக்கும் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ அது பிபியை ரைஸ் பண்ணாது. உங்களோட இருதய சம்பந்தமான வேலைகளை சீராக வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சைவ புரதம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு உடல்ல எங்கேயுமே இன்ஃப்ளமேஷன் வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் அசைவ புரதத்தில் உங்கள் உடலில் வீக்கம், இன்ஃப்ளமேஷன் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை சைவ புரதத்தில் இருக்குது, வெஜ் புரோட்டீனில் இருக்குது. அந்த அளவுக்கு வெஜிடேரியன் புரோட்டீன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு வெஜ் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ எவ்வளோ புரோட்டீன் எடுத்துக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உட்காந்தே வேலை பார்க்குறவங்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு 46 கிராம் புரோட்டீன் எடுத்தால் போதுமானது. இதே நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வேலை பார்க்குறவங்களாக இருக்கும் பட்சத்தில், கொஞ்சம் உட்கார்றது, கொஞ்சம் அலைச்சல் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையான புரோட்டீனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 69 கிராம் ஒரு நாளைக்கு.
இதுவே நீங்க ஸ்டர்னஸா நல்லா பளு தூக்குற அளவுக்கு கடினமான வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான புரதம் ஒரு நாளைக்கு 90 கிராம். அப்போ நம்ம என்ன செய்யணும், என்ன மாதிரியான வெஜ் புரோட்டீனை நம்ம டிபெண்ட் பண்ணி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயம், டாக்டர் பன்னீர், சோயா, மஷ்ரூம் இதெல்லாம் வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நாங்கள் ப்ரோட்டீன் சோர்ஸ்ன்னு எதை நாடுறது? ஏன்னா நான்வெஜ் ப்ரோட்டீனும் அவ்வளோக்கா எடுக்க முடியாது. நான்வெஜ் ப்ரோட்டீன்லேயுமே இப்போ வந்து முட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கலோரி கம்மி, கொலஸ்ட்ரால் கம்மி, அது ஒன்றும் பெரிய தொந்தரவு பண்ணாது. அதே மாதிரி மீன் வகைகள், குழம்பு மீன் வகைகள்லாம் எடுத்துக்கலாம். பட் ரெட் மீட் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போது வெஜிடேரியன் புரோட்டீன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி நாங்கள் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது சுண்டல் வகைகள் இருக்கு இல்லைங்களா? இப்போது நம்ம முன்னோர்கள் வந்து ஊற வச்ச கடலை நிறைய சாப்பிட்டு பார்த்துருக்கோம். வெல்லத்தோடு சேர்த்து ஊற வச்ச கடலை சாப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு வேர்க்கடலையே எடுத்துக்கலாம். அதில் கிட்டத்தட்ட 25 கிராம் புரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்றதும் நம்ம பழக்கத்தில் இருந்தது தான். அதுலேயும் 25 கிராம் ஆஃப் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு மல்டிகிரெயின் தோசை மாதிரி எல்லா தானியங்களையும் ஊற வச்சு நவதானிய தோசை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி சென்னா இருக்கு இல்லையா? அதில் ஒரு 18 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்குது. துவரம் பருப்பு, உப்பு பருப்பு, நெய் போட்டெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம். அதில் 15 to 18 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்குது. பிளாக் பீன்ஸ் இருக்கு இல்லையா? அதில் 15 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உணவு முறைகள்லேயே குறிப்பாக பருப்பு மற்றும் சுண்டல் வகைகள்லேயே இவ்வளவு புரோட்டீனும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே அந்த காலம் மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது இப்போ வந்து டைஜஷன் சரியாக ஆக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு கேஸ் ட்ரபிள் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. அப்போ சுண்டல் பருப்பு சேர்க்கும் பொழுது கூட சுரைக்காயோ வெள்ளை பூசணிக்காயோ இல்லை வந்து நீங்கள் பீர்க்கங்காயோ அந்த மாதிரியான காய்கறிகளை, நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை சேர்த்து எடுக்கும் பொழுது அந்த புரதத்தினால வரக்கூடிய கேஸ் ட்ரபிளை உங்களால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். அப்போது எந்த அளவுக்கு வந்து சைவ புரதம் உங்களுக்கு மேன்மை தரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக நான் இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க இந்த சைவ புரதத்தை அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் உங்களோட ஹார்மோன்களை சீர் செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் ஓவிலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்குமே வந்து வெஜிடேரியன் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நான்வெஜ் ப்ரோட்டீனும் எடுத்துக்கலாம், ஆனால் சைவம் மட்டும் சாப்பிடக்கூடியவங்க ப்ரோட்டீன் சோர்ஸே இல்லை அப்படின்னு கவலைப்படுறதுனால எவ்வளவு சேஃபான வெஜிடேரியன் ப்ரோட்டீனாக நீங்கள் கன்சியூம் பண்ண முடியும், அது எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை இரத்த அழுத்தம், இரத்த கொழுப்பு, இரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் சைவ புரதத்தில் எந்த வகையில் எடுத்துக்கிட்டால் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.